Hello everyone, welcome to Geometrics. நான் உங்க ஜெயராஜ். இன்னைக்கு இந்த வீடியோல யார் நம்ம கூட இறங்கிருக்காங்க அப்படினா ஜூனியர் டீடைலர் கணேஷ் சார் தான். ஹாய் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க கணேஷ் சார், டீடைலிங்ல உங்களுக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் அண்ட் டீடைலிங்ல 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஜியோமெட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். கணேஷ் சார், இந்த 3 இயர்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் பில்டிங்ஸ் வந்து நீங்க டீடைலிங் பண்ணிருக்கீங்க? இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டீல் பில்டிங்ஸ்ல பிஇபில பாத்தீங்கன்னா ஆர்ச் டைப் அண்ட் ஏ டைப்ஸ் பில்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் அது இல்லாம ஸ்பேஸ் ஃப்ரேம்ஸ்லயும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சார், உங்க ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க? இப்போ ரீசெண்டா என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க? ஓவராலா பாத்தீங்கன்னா பிஇபி அண்ட் ஸ்பேஸ் ஃப்ரேம்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிஇபில பாத்தீங்கன்னா ஏ டைப் ஆர்ச் டைப் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் டைப் ப்ராஜெக்ட் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது வந்து ட்ரினிட்டிங்கிற ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஓப்பன் டு ஸ்கைன்னு சொல்லுவாங்க, ஓடிஎஸ்ன்ட்டு. அதை கவர் பண்ணுறதுக்காக ரூஃபில் வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் டைப்பில் வச்சு ஒரு ஸ்டீல் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணி கவர் பண்ணி. கணேஷ் சார், இந்த நார்மல் ஸ்டீல் பில்டிங்ஸுக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஓடிஎஸ்ன்னு அந்த ஓப்பன் டு ஸ்கையை வந்து கவர் பண்ணுறதுக்காக 2 பில்டிங்ஸுக்கு மேலே, அதாவது 3rd ஃப்ளோருக்கு மேலே வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸை பிளேஸ் பண்ணி கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நார்மலாக நம்ம டக்குன்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு பண்ணிடலாம். பட் இது வந்து எக்ஸிஸ்டிங் பில்டிங் மேலேனால ஸோ டோட்டல் ஸ்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து எக்ஸாக்ட் சிவில் ஆர்சிசி லொக்கேஷன்ஸ், அந்த ஆர்சிசி காலம்ஸோட லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் பிளேஸ் பண்ணுறதுனால டோட்டல் ஸ்டேஷன் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி டீடைலிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இது வந்து எக்ஸிஸ்டிங் பில்டிங்னால இதில் ஃபேஸ் பண்ண இன்னொரு டிஃபிகல்ட்டி என்னன்னா, நம்ம ஆங்கர் போல்ட் பிளேஸ் பண்ணும்போது வந்து அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாஸை ஃபைன் பண்ணி அது டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி நம்ம இதில் ஆங்கர் போல்ட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம் இதில். சார், ஓடிஎஸ்னா என்ன? ஓப்பன் டு ஸ்கைன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்னங்க? ஸோ ஓடிஎஸ்னா ஓப்பன் டு ஸ்கைனா வேற ஒன்றும் இல்லை சார். ஒரு பில்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் காற்று வர்றதுக்காக கொடுக்குற ஒரு ஆப்ஷன்ஸ் தான். இப்போது மேஜராக வந்து எல்லா பில்டிங்ஸில், ஒரு ஸ்கூல் பில்டிங்ஸில், காலேஜ் பில்டிங்ஸில், ஒரு மேஜரான பில்டிங்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஆப்ஷனை கன்சிடர் பண்ணுவாங்க. சார், இப்போ இந்த ஓடிஎஸை வந்து கவர் பண்ணிடுறோம். கவர் பண்ணிட்டா வெளிச்சம் வெளியிலேருந்து உள்ள எப்படிங்க வரும்? இங்கே வந்து மெயின் ரீசன் ஓடிஎஸை நம்ம கவர் பண்ணதே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜஸ் இருக்குது. அந்த பேசேஜஸ் வந்து அந்த ஓப்பனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து செக்ரிகேட் ஆக சான்சஸ் இருக்கிறனால தான் நம்ம இந்த ஓடிஎஸை கவர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெளிச்சம் வர்றதுக்கு நம்ம இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ரூஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலிகார்பனேட் ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி அந்த பேசேஜஸில் பர்டிகுலராக சன்லைட்ஸ் வர மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே கணேஷ் சார், அது போக அந்த ஆர்க் வியூக்காக வேறு ஏதாவது ஒர்க்கு இந்த ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக சார். இது வந்து ஒரு ஓடிஎஸ் கவர் மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கிடெக்சரல் லுக்ஸுக்காக வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சரோட சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கேஸ்குலேட்டட்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் எலிப்டிக்கல் ஓப்பன்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆஸ்தட்டிக்காக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ளாஷிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எண்டில் கவர் பண்ணுறதுன்ட்டு. அதுலேயும் வந்து நம்ம ஸ்பெஷலாக இந்த ப்ராஜெக்ட்ஸில் கேர் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். சார், இந்த பாலிகார்பனேட் ஷீட்னு சொன்னீங்க, அது ஒரு டைப் ஆஃப் ஷீட்டு தான். அது எப்படி உங்களுக்கு கீழே உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து வெளிச்சம் கொடுக்கும்? நீங்கள் வந்து ரூஃப் ஷீட்ஸ் பார்த்துருப்பீங்க. ரூஃப் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா கலரில் இருக்கும். இந்த பாலிகார்பனேட் ஷீட் பார்த்தீங்கன்னா கலரில் இருக்காது, பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அது வழியாக சன்லைட் ட்ராவல் ஆகும். ஸோ அது மூலியமா நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். சார், ஏஸ்தட்டிக் வியூக்காக கேஸ்டலேட்னு சொல்லியிருந்தீங்க, அது வந்து கேஸ்டலேட்னா என்னங்க? ஸோ கேஸ்டலேட்னா ஒன்றும் இல்லை சார், ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பிளைனாக பார்க்காம அந்த ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுக்குறதா கேஸ்டலேட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல்னால நம்ம வந்து பிளைன் ஸ்ட்ரக்சராக கொடுத்தா ஒரு ஆஸ்தட்டிக் லுக்ஸுக்கு அப்பியரன்ஸுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதில் கேஸ்குலேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கேஸ்குலேட்ஸில் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா எலிப்டிக்கல் ஹோல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பீமோட சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எலிப்டிக்கல் ஹோல்ஸ் ப்ரொவைட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்க்கும்போது நமக்கு ஆஸ்தட்டிக்கு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும். ஓகே. இந்த கேஸ்டலேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிப்டிக்கல் ஹோல் அது மட்டும்தான் கொடுக்க முடியுங்களா, இல்லை டைப் ஆஃப் டிஃபரன்சஸ் ஷேப்ஸும் கொடுத்துக்கலாம்? நம்ம வந்து வேரியஸ் டிசைன்ஸ் வந்து கிளைண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணோம். அதில் கிளைண்ட் வந்து பர்டிகுலராக இந்த டிசைன் கேட்டதால் நம்ம இந்த எலிப்டிக்கல் ஷேப்புக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த கேஸ்டலேட்டை வந்து நம்ம டைப் ஆஃப் பில்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ஷேப் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் இல்லைங்களா? பண்ணிக்கலாம் சார். இவ்வளோ ஃபீச்சர்ஸோட டீட்டெயிலிங் வந்து எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணீங்க நீங்கள்? இது ஆக்சுவலாக வந்து டீட்டெயிலிங் வந்து 1 டேல கம்ப்ளீட் பண்ணோம் சார். ஓகே, 1 டேலே கம்ப்ளீட் பண்ணிட்டு டீட்டெயிலிங். எஸ் சார். அண்ட் இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் கிளைண்ட்டுக்கு. ஓகே கணேஷ் சார், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் த வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கேஸ்டலேட்னா என்ன, ஓடிஎஸ் ஓப்பன் டு ஸ்கைனா என்ன, அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் த வீடியோ சார். உங்களுக்கு இந்த மாதிரி பில்டிங்ஸ் ஆர் எனி டைப் ஆஃப் ஸ்டீல் பில்டிங்ஸ் பண்ணணும்னாலும் கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஜெயா.